வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு துரோகம் இன்னமும் உங்களை விட்டு விடாமல் துரத்தி கொண்டேதாங்க இருக்கும். ஒரு துரோகம் உங்களுடைய மனதிற்குள் ஆழமான ஒரு விஷயமாக பதிந்திருக்கும். அதை நீங்கள் எவ்வளவுதான் மறக்க நினைத்தாலும் அந்த ஒரு சம்பவம் உங்களை விட்டு மறக்க முடியாமல் இன்னமும் உங்களை உங்க கூடவே சுத்தி கொண்டேதாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயங்கள் நடந்தால் இந்த மேசம் ராசி என்பர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி உடனே நீங்க மறந்து விட மாட்டீங்க. அது உங்களுடைய மனதிற்குள்ளேயே இருந்து மேலும் மேலும் அது உங்களுக்கு வழியை கொடுத்து கொண்டே இருக்கும். நாமளும் திருப்பி ஏதாவது ஒன்று பண்ண வேண்டும். பண்ணினால் மட்டுமே நம்முடைய மனதும் ஆறிவிடும் என்கிற மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதனாலேயே சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து அது உங்களை மறக்க விடாமல் இன்னும் உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் வலிகளையும் கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். அதே போல உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவர்களும் உங்களை இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சும்மா இருந்த உங்களையும் அவர்கள் தூண்டி விடுவார்கள். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நடந்து எவ்வளவோ அவமானங்களுக்கும் எவ்வளவோ தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் நீங்க போய் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க. அதனால தாங்க உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் முன்னேறாமல் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு நடந்த இந்த ஒரு துரோகம் இது யாராலையுமே வாங்க முடியாத மறக்க முடியாத யார் வாழ்க்கையிலும் இதுவரை நடக்காத ஒரு துரோகமாக இருக்கும். ஆனா அந்த ஒரு நேரத்துல நீங்க தனியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களை நம்ம புரிந்து கொள்ளவில்லை. ஆனா அந்த ஒரு துரோகம் நடந்தது. உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே உங்களுக்கு துணை வந்து நிற்கவில்லை. எல்லாரும் ஒதுங்கி விட்டு போயிட்டார்கள். நீங்க யாரோ என்பது போல உங்களை தனியாக விட்டுட்டு அவர்கள் அனைவருமே ஒதுங்கி போயிட்டாங்க. அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனையை இன்னும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியது. நம்ம அவர்கள் கூப்பிடாமல் இருந்தாலும் அவர்களுக்காக எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம இருந்தோம். ஆனா உங்களுடைய மனதிற்குள் ஒன்னே ஒன்று தோன்றியிருக்கும். இனிமே நம்ம எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்களை நம்பி ஏமாந்த வரை போதும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் ஆழமாக பதிந்திருக்குங்க. அதுதாங்க நிஜமான உண்மை. நீங்கள் யாரிடமும் சொல்லாத ஒரு வாழ்க்கையானது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு கேரக்டர் நிச்சயமாக இருக்கும். அதுவும் நீங்க வாழ்ந்த ஒரு வாழ்க்கையாகவே இருக்கலாம், இல்லைன்னா உங்களை தேடி வந்த ஒரு உறவாக கூட இருக்கலாம். அதை யாரிடமும் நீங்க ஷேர் பண்ணவே முடியாத அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது இன்னமும் உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஆழமாக பதிந்திருக்கும். அது உங்களுடைய பலவீனமான சில நிமிடங்கள் என்று கூட கூறலாம். அந்த ஒரு நேரத்துல நீங்க தைரியமாக இருந்தவங்க அப்படியே மாறி இருந்திருப்பீங்க. அது உங்களுடைய முன்னாள் காதலியவோ பிரிந்து போன நண்பனையோ உங்களுக்கு துரோகம் செய்த நண்பர்களையோ இல்லைன்னா நீங்கள் யாருக்காவது துரோகம் செய்தீர்கள் என்றால் அந்த ஒரு நபர்களை பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். உங்களை போதாதுன்னு சொன்னவங்க யார் தெரியுமா? ஒரு நாள் யாரோ உங்களை போதாது என்று சொல்லியிருப்பாங்க. ஆனா அது உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஒரு வார்த்தை உங்களை உடைத்தும் கொடுத்திருக்கும். நீங்க எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ எதுக்குமே ஆக மாட்டே, இதெல்லாம் போதாது போதாது அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் ஆழமாக சில நபர்கள் நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் அதனை பாராட்டாமல் உங்களை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டேதாங்க இருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை தாங்க உங்களை அதிகமாக உடைத்திருக்கும். ஆனா அதே ஒரு நேரத்துல அது உங்களை யாரு அப்படிங்கிறத நிச்சயமா ப்ரூவ் பண்ணவும் அதுதான் முக்கியமான ஒரு காரணமாகவும் இருக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய கோபத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய காயங்கள் முதலில் என்ன தெரியுமா? நீங்க கோபப்படுவது உங்களுடைய உண்மையான கோபம் என்பது கிடையாது. அது சிலருடைய வார்த்தைகளாலும் உங்களுடைய மனதிற்குள் திடுக்குன்னு வரக்கூடிய ஒரே ஒரு அந்த ஒரு எண்ணங்கள் தாங்க. அந்த எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில கோபமாக மாறிவிடுகிறது. அதனால யாரோ உங்களை தேவையில்லாமல் பேசியதால் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அதிகமாக கோவப்பட்ட தருணங்கள் கூட நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப உங்களுடைய மனது உடையும்படி சில விஷயங்கள் நடந்து கொண்டேதாங்க இருக்கும். மீண்டும் மீண்டும் காயங்கள் ஏற்பட்டு உங்களுடைய கோபங்களை இன்னும் அந்த காயங்கள் அதிகமாக்கி கொண்டு வளர்த்து கொண்டேதான் இருக்கிறதே தவிர அதனால தான் உங்களுடைய கோபத்திற்கு இதுவரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத வழிகளும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது இன்னும் உங்களை விட்டு போகவே மாட்டீங்க. அதுதாங்க முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நேரம் என்பது ஆரம்பிக்குங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நம்பியவங்க உண்மையின் முகம்
முகமானது உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். நீங்க எத்தனையோ நபர்களை நீங்க நம்புவீங்க. ஆனா சிலருடைய உண்மையான முகம் என்ன? சில மனிதர்கள் நல்லவங்களும் இருப்பாங்க, சில கெட்டவங்களும் இருப்பாங்க. அந்த கெட்டவர்களின் முகமானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு யாரிடம் நீங்க நல்லா பழகணும், யாரிடம் பழகக்கூடாது என்று எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க இதுவரைக்கும் எல்லார் மீதும் அளவுக்கு அதிகமா நீங்க பாசம் வைத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க யார் மீது பாசம் வைக்கணும், யாரை நம்ம முழுமையாக நம்பணும் என்று நீங்கள் அந்த உண்மையை இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி நீங்க உணர்ச்சிகரமாக எப்பொழுதுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இருந்தாலும் சில விஷயங்கள் நடக்குவது உங்களுடைய அந்த தைரியமான ஒரு தன்மையும் மனதிற்குள் இருக்கக்கூடிய உணர்ச்சியும் உங்களை அதிக அளவுக்கு பொங்கி தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஈடுபடுத்தி கொடுக்கும். ஏதாவது பிரச்சனை வந்தால் உங்களை அந்த பிரச்சனையை பண்ண வைக்கும். இல்லை என்றால் ஏதாவது கெட்டது நடந்தால் உங்களுடைய தேவையில்லாமல் கண்களில் இருந்து கண்ணீரையும் வர வைக்கும். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு நீங்கள் எது நடந்தாலும் முடிந்த அளவுக்கு தைரியமான ஒரு மனிதராக இருக்க பாருங்கள். அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் போக போக நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீருங்க. நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து கவனமாக பாருங்கள். அதே போல குடும்பத்தில் இருந்து நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிச்சயமாக வந்து சேரும். இந்த ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவருக்கும் பிடித்த ஒரு செய்தியாக இருக்கும். திருமணத்திற்கான ஒரு தகவலாக கூட இருக்கலாம், ஏன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு தகவலாக இருக்கலாம். குடும்பத்துடன் இந்த ஒரு நேரத்துல மாப்பிள்ளை வீட்டில இருந்து பொண்ணு வீட்டுக்கும், பொண்ணு வீட்டிலிருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கும் போவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல நீங்க போயிருப்பீங்க. அந்த ஒரு தகவலானது வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியாக நிச்சயமாக கிடைக்குங்க. கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கல்யாணம், உங்களுடைய வேலைகள், நீங்க அதே போல பணம் விஷயத்தில் அனைத்திலுமே நல்ல ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிப்பீங்க. உங்க மொத்த குடும்பத்துக்கும் நல்ல ஒரு நேரமானது ஆரம்பித்து விட்டது. இனிமே கெட்ட நேரங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்காது. நல்ல நேரங்கள் தாங்க உருவாகும். இந்த விதமான சந்தோஷங்கள் உங்களுடைய உள்ளுக்குள் உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தையும் ஒரு எனர்ஜியும் நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் இப்போது பலனை தேடி கொடுக்கும். நீங்கள் நீண்ட நேரங்கள் எஃபோர்ட் போட்டிருந்திருப்பீங்க. நீண்ட நேரங்கள், நீண்ட நாட்கள் கூட நீங்க உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டே தாங்க இருந்திருப்பீங்க. இருந்தாலும் அதற்கேற்ற பலன் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காமல் இருந்திருக்கும். இந்த ஒரு நேரத்தில் அது உங்களுக்கு பலனாக கிடைக்காது. ஆனால் நீங்கள் காத்திருக்க வேண்டும். காத்திருந்தீங்க அப்படின்னா பொறுமையான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில பொறுத்தளவுக்கு எதுவுமே உடனடியாக கிடைக்க போவது கிடையாதுங்க. இது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையையும் நிச்சயமாக ஏற்றிக் கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். ஒரு புதிய ஒரு உறவின் மூலமாகவோ, புதிய ஒரு நண்பர்கள் மூலமாகவோ உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான காரணங்களாக நிச்சயமாக இருக்குங்க. ஒரு சின்ன சின்ன நெட்வொர்க்கிங் மூவ்மெண்ட் தாங்க. அது இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்கும். அது உங்களுடைய எதிர்காலத்துல பெரிய வாய்ப்புகளையும் தேடி கொடுக்கும். இந்த விதமான கனெக்ஷன் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களை எடுத்து செல்லுங்க. கவனமாக நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை உயர்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மைகளானது நடந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.